காது கொடுத்து கவனிச்சு கேட்கும்போது பிசாசு போயிடும். எந்த வியாதி இருந்தாலும் போயிடும். அதுலதான் எந்த இடத்துல போனாலும் எந்த வியாதி இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? சுகத்துக்கு. 100 நாள் ஏரி வேலை இடைவேளையின் போது மத போதர்களால் கிறிஸ்தவ மதம் பரப்பப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செவி கொடுக்கிறதில்லை என்று ஒருவன் தேவ பக்தி உள்ளவருக்கு அவருக்கு செம்மன செய்த செவி. இன்னைக்கு கர்த்ததேவல என்னிடத்துல வந்து நிறைய பேர் சுகம் பெறுக்கு காரணம் என்னன்னா கொடுக்கிற மருந்தோ மாத்திரைகள் வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தான் தேவனுக்கு மகிமை என்ன கொடுக்குது? சுகத்தை. இப்ப நீங்க எல்லாம் கேட்கறீங்கல்ல, காது கொடுத்து கேட்கும் போது வியாதி போயிடும். அது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. அது இன்னொரு நடிகை சொல்றேன். காது கொடுத்து கவனிச்சு கேட்கும்போது பிசாசு போயிடும். எந்த வியாதி இருந்தாலும் போயிடும். அதுலதான் எந்த இடத்துல போனாலும் எந்த வியாதி இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? சுகத்துக்கு. என்ன ஒண்ணு, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்தை வணங்களாலும் சரி, அப்பாற்பட்ட விஷயம். கர்த்தரை உள் மனதோடு நோக்கி பார்க்கும் பொழுது பெரிதான கிருபையில் கர்த்தர் கொடுத்து உதவி செய்கிறாய். அப்ப அந்த பூமியில எல்லாம் நம்ம யாரு? பாவியா தான் பிறந்தோம். பாவியாய் பிறந்து என்ன பண்றோம்? பாவியாக மறிக்கிறோம். அதுல இந்த பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்த ஒரே தேவன் யாருன்னா யாரு? கர்த்தராகிய. நிறைய பேர் பாவம் போன கோழி வெட்டுவாங்க, சிலர் நாய் வெட்டுவாங்க, ஒரு சிலர் மாட்டு கூட வெட்டுவாங்க. இல்ல நீங்க வெட்டுறீங்களான்னு தெரியல, நாய் வெட்டுறாங்க, நீங்க வெட்ட மாட்டீங்க. கர்த்தர் நல்ல நல்ல ஒரு பதில். அடுத்தபடியாக எனக்கு தெரிஞ்சு எருமாடு கூட வெட்டுறாங்க. எருமாடு எங்க வெட்டுறான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனைங்க எங்க வெட்டுறீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியல, கேள்விப்படல, கேள்விப்பட்டதுல. நீங்க எருமை வெட்டி பாளையம் ஒரு ஊரு, அங்க வருஷம் வருஷம் எருமாடு வெட்டுறாங்க. அதுல ஒரு மனுஷன் வந்து சாமி வந்து நம்ம அதனால நீ எருமாட்டு ரத்தம் வெட்டினாலும் சரி, பசுமாட்டு ரத்தம் கொடுத்தாலும் சரி பார்க்க போவா. அவங்க நம்மளுடைய பாவம் போகணும்னா ஏசு. அது நான் எங்க தேடி போறதுன்னு கேட்பீங்க. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.